ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எப்படி மேக் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். இந்த திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோர் டீ ஷாப் அப்ளிகேஷன். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, அமேசான் அந்த மாதிரி, அதே மாதிரி சேம் தான். நிறைய என்ன ப்ராடக்ட் வேணுமோ நமக்கு எல்லாமே இந்த பை மோர் டீ ஷாப் அப்ளிகேஷனில் இருக்குது. அதில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நம்ம இதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கும். ஓகே, இப்போ பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நமக்கு தேவையான அளவு பீட்ரூட் எடுத்துக்கணும். எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தப்போ நம்மளுக்கு கூட குறைச்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 2 பேருக்கு போடுறதுனால 3 எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தப்போ எடுத்துக்கோங்க. இதோட பெனிஃபிட் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியே அன்கவுண்டபிள் இருந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? இது குட்டி பசங்கள்லாம் இதை பீட்ரூட்னாலே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு ஜூஸாக மேக் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கொஞ்சம் இந்த கார்டமன் அதெல்லாம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் எசன்ஸ் ஏற்ற மாதிரி நல்ல ஃப்ளேவர் வருமா, அதனால் நல்லா குடிச்சிருவாங்க. என் பையன்லாம் அப்படி தான் குடிக்கிறான். அதனால தான் சொல்கிறேன். பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா ஷாப் பண்ணி வச்சுக்கணும். ஷாப் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, கோகனட்டு, ஜாகரி அந்த பனங்கற்கண்டு சொல்லுவாங்கள்ல, பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சக்கரை, அது நம்மளுக்கு எந்த இது பிடிக்குதோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா? கோகோனட்டையும் பீட்ரூட்டையும் ஷாப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஜாகரி நாட்டு சக்கரை அது போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு சுகர் தான் வேணும்னாலும் அதை போட்டுக்கோங்க. இதான் நல்லது, அதுக்காக சொன்னேன். அது ரெண்டையும் சேர்த்து ப்ளஸ் கார்டமன் அது கூட சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டோமா, அது எதுக்கு கார்டமன் எதுக்கு போடுறோன்னா அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் ஸ்மெல் வரும் நல்லா, அதுக்காக சொல்கிறேன். அந்த ஜாகரியும் நல்லா ஷாப் பண்ணி இன்றைக்கி போட்டிருக்கேன். தெரியுது பாருங்கள் அந்த மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணணும். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணணுன்னா நமக்கு தேவையான ஜூஸ் ரெடி ஆயிடும். இதை பசங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வரும்போது கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அவங்களுக்கு. நல்லா அங்கே வர்ற டயர்ட்னஸில் டக்குன்னு சாப்பிட்ருவாங்க வாங்கி. ஓகேவா? அந்த ஃப்ளேவர்ஸ் சொன்னாலும் அந்த கார்டமன் போட்டு அந்த எசன்ஸ் ஃப்ளேவர் வரும்னு சொல்லிட்டு, இது கோகனட்டு, கார்டமன், பீட்ரூட்டு, ஜாகரி இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது ஸ்கின்னு, ஹேரு, ஹெல்த்து எல்லாத்துக்குமே இது நல்ல செம்மையான பெனிஃபிட் கொடுக்குது. ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து சாப்பிட்டு இந்த ஜூஸ் சாப்பிட்டோன்னா நல்லா ஷைனிங் ஆகும். ஹேர் ஃபால் ஆகிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இம்யூனிட்டி பூஸ்டர் பண்ணும். ஹீமோக்ளோபின் லெவலில் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் இருக்குல்ல, அதையும் நம்மளுக்கு லோ பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு எல்லா பெனிஃபிட்டையும் கொடுக்கும் பீட்ரூட் ஜூஸு. அவ்வளோ ஒரு மெடிசனல் யூஸஸ் இருக்குது இதில். அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம். மெயினாக கன்சீவாக இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா ஹீமோக்ளோபின் அவங்களுக்கு இது பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? சரி, ஓகே, எல்லோரும் இதை சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.